ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு என்ன ரொம்ப பரபரப்பாக இருக்கீங்க? என்னடா அப்படி கேட்குற? இன்றைக்கி அமாவாசைடா, அது ரொம்ப விசேஷமான அமாவாசை. நம்மளோட முன்னோர்கள்லாம் இன்றைக்கி கீழே இறங்கி வருவாங்கன்னு ஐதீகம். அவங்களுக்காக ஸ்பெஷலாக படையெல்லாம் போடணும், அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு எல்லா சமையலும் சமைக்கணும்னு தான் ஆசை. தாத்தாக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சமைக்கணும்னு. என்னென்ன சமைக்க முடியுதோ அத்தனையும் சமைச்சிடலாம், அவ்வளோதான். வடை, பாயசம், தாத்தாக்கு பிடிச்சது எல்லாம் செய்யலாம். என்னன்னு சொல்லு, அதையும் சேர்த்து வச்சு கும்பிடுவோம். தாத்தாக்கு பேர பிள்ளைங்க தான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அவருக்கு பிடிக்கும். அதெல்லாம் வேறு என்ன வேணும்? நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அதை சமைச்சிக்கோங்க. சரி, ஓகே. நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினா விசேஷமாக சமைக்கலாம். ஹெல்ப் பண்ணுறியா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னுடைய மகாலய அமாவாசையோட ஸ்பெஷல் டே தான். வீட்டில் நான் என்ன பண்ணணும் அதை தான் பார்க்குறீங்க. சமூகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரின்னு சொல்லுவாங்க பழக்க வழக்கங்கள். எனக்கு தெரில, ஏன்னா எனக்கு வந்து எங்கள் அம்மா எப்படி ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் தக்காளி வெங்காயம் நறுக்கி வச்சிடலாம். இந்த ஹெல்ப்புக்கெலாம் ஆள் இல்லை, நம்மளே தான் செய்யணும். கடன்னு செஞ்சிடலாம். ரெண்டு பேரையும் குளிப்பாட்டியாச்சு. பாருங்க எப்படி ரெண்டும் அப்படியே நடுங்கிட்டு இருக்குது. கொண்டு போய் வெயிலில் வைடா, பாவம். புளி ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ரசத்துக்கு, சாம்பாருக்கு, புளி கூட்டுக்கு, மூணுக்குமே சேர்த்து ஊற வச்சிடலாம். அலசிட்டு தான் ஊற வைக்கணும். பசி வந்துருச்சு, ஒரு டீயை போட்டு குடிச்சிடலாம். என்னடா மடியில் ஏறி வந்து படுத்துனா எப்படிடா வேலை செய்யறது? போட்டோ போனா தங்கம் அங்க பாருடா. டேய் டோட்டோ, அவ டிஸ்டர்ப் பண்றா என்னைய. பாரு எவ்வளவு அழகா போய் படுத்துக்கிட்டு பாக்குது போட்டாவ. சோனா தங்கம், நீ தாண்டி தங்க பிள்ளை. இவன் அழுக்கு பிடிச்ச பிள்ளை, இவன் அசட்ட பிடிச்சவ. எவ்வளவு அழகா போய் படுத்துட்ட. தங்கம் வேலை இருக்கு தங்கம், சமைக்கணும். எந்திரிச்சு கீழே போய் படுப்போம். தங்கம்ல போட்டோ போட்டோ அதுக்குள்ள தூங்கிட்டாண்டி. எங்கடா படுத்து தூங்குற? வெளில போய் படுப்போ. எங்க உன் பெட்டை எடுத்து வா போய். எந்திரி. எங்க டேக்லாம் எங்க? முன்னோர்கள் என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ 100% நம்மளால் ஃபாலோ பண்ண முடியலன்னா கூட முடிஞ்ச அளவு அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிற ஆளுனா நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுவேன். மிஷின் போட்டு தான் இருக்கு.
ஆன் பண்ணணுமா? இந்த வரேன், இந்த பால் ஊற்றி போட்டு வரேன். வெளியில் போங்க, இன்னைக்கு ஒன்றும் வேலை இல்லை. வெளில போங்க, சமைக்க டைம் ஆகும். உனக்கு சாப்பாடு வச்சாச்சு, போய் சாப்பிடு போ. அதே போடு. வேற ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கு. போங்கடா தங்க பிள்ளைங்களா வெளியில. ஒயிட்டு போடாத, பெண்டிங். டேய், உங்க 2 பேர் கிச்சன்ல என்ன வேலை? சொல்ல வெளில போ. உங்க 2 பேருக்கு இப்போ ஒன்றும் வேலை இல்லை, வெளில போ. போய் படுங்க, வெளில போ. வெளியில போ சோட்டோ. ஏமாண்ணா என்ன சாம்பார் இப்படி இருக்கு? மாதிரி இருக்கு. அம்மா வந்து நாளைக்கு வீட்டுக்கு போறீங்க. கோயில் போயிட்டு அங்க பண்ணிட்டு அப்பா மார்க் வந்து பண்ணுவாங்க. நான் போய் பண்ணலாம். இன்றைக்கி நாள் ரொம்ப இனிமையாக போச்சு. அழகாக திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. ஈவினிங் வந்து பாத்திரம்லாம் நீட்டாக விளக்கி கழுவியாச்சு. இது எப்போயாவது தான் நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன், விரதத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கும் இந்த நாள் இனிமையாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.